அலைக்கடல் போதும் சிறிய படகில் ஆண்டவர் இயேசு நம்மோடு. அலைக்கடல் போதும் சிறிய படகில் ஆண்டவர் இயேசு நம் அறையுண்டு. இயேசுவோடு நாம் இருக்கும் போது வீசும் புயல்கள், சீசர்கள் அங்கதான் இருந்தாங்க, படகுல தான் இருந்தாங்க. படகு தூங்கிட்டு தான் இருந்தாங்க, பின்னணியில இருந்தாங்க, தூங்க விட்டுட்டாங்க. ஆனாலும் பயங்கரமான புசல் காற்று, கடல் கொந்தளிப்பு. ஏன்னா ஜாலியா எல்லா சீசரும் பேசிட்டு வராங்க. ஆனா இயேசு தூங்கிட்டு இருக்கிறது மறந்து போனாங்க, கூடியிருப்பதை மறந்து போனாங்க. காற்று வீசி அந்த கப்பல் மூன்ற அந்த சமயத்தில் ஐயரே ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று அலறினார். கப்பல் சிந்தனைக்கு போய் எழுப்பினாங்க. அது வரைக்கும் ஆண்டவர் பற்றி எந்த விதமான தொடர்பு இல்லாமல் விசேஷங்கள் மட்டும் பேசிட்டு இருந்தாங்க. இறையாலே அமைதலாக சொன்ன போது கடல் கொந்தளிக்கிற கடல் அமைதலாக சொன்ன போல நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய கொந்தளிப்பாகிய கடல்கள், பிரச்சனையாகிய கடல்கள், நம்மை மறக்க செய்கிற கடல்கள், சிச்சுவேஷன் எது எப்படி இருந்தாலும் இயேசுவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். வேறு சொல்லுங்க, இயேசுவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். எல்லாம் சொல்லி இயேசுவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். இயேசு என்னோடு, நான் அவரோடு, என் நேசர் என்னோடு, நான் அவரோடு, நான் அவரோடு பயணம் செய்கிறேன். அவரை தூங்கிவிட மாட்டேன். அவரோடு எப்போதும் பேசிட்டு இருப்பேன், அவரை நோக்கி பார்த்துட்டே இருப்பேன், அவரோடு இருப்பேன் என்று தீர்மானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இந்த காலவேளை கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் ஆவியையும் உங்கள் ஆத்மாவையும் உங்கள் சரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை சிச்சுவேஷன் நமக்கு விரோதமாக எழுதினாலும், நம்மை புரிந்து கொள்ளாவிட்டாலும், எல்லா சிச்சுவேஷனிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய சுடங்களை கேட்க நம்மோடு இருக்கிறார். நம் கை கரங்களை பிடித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். அழைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. காலங்களிலே உற்சாகங்களாக எடுப்போம். அந்த சமுதிரை ஆண்டவர் திருமுகத்தை நோக்கி பார்த்து கொண்டே வெயிட்டு கொடுத்து ஆண்டவரை நீங்களும் நானும் கடைசி நாட்களில் உங்களோடு இணைந்து நான் செயல்பட, உங்களோடு இணைந்து நான் செயல்பட, நீ என்ன சொல்றீங்களோ அதை செய்ய எனக்கு கிருபை தாங்க. விஷயத்தை எனக்கு தாங்க சொல்லி எல்லாரும் கேட்போமா ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் வாழ்ந்த நாட்கள் வரைக்கும் உம்மோடு இருந்து நீ சொல்வதை செய்து சித்தத்தை சரியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு அபிஷேகத்தை என் மீது வையும் சொல்லுங்கள். அபிஷேகம் கால வேலை ஒரு அபிஷேகம் கடந்து வருகிறது.
அவர் சுத்தம் செய்யும்படியாக அபிஷேகம், அவரோடு இணைந்து வாழும்படியாக அபிஷேகம், இன்னும் அவரோடு பேசி அவரோடு மகிழ்ந்து அவரோடு சமாதானமாக ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு ஊற்றுவாராக, கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹalleluya. நீரும் நானும் படிப்போடு நீங்களும் நானும் வேறு சிறப்பிலே நீங்களும் நானும் எல்லா தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் நீங்களும் ஹalleluya ஹalleluya. வாழ்த்தன்னு சொல்லும் ஆண்டவரே என்னோடு இருக்கும், ஆண்டவரே என்னோடு இருக்கும், நான் உங்களோடு இருப்பேன், நான் உங்களோடு இருப்பேன். ஆண்டவர் எல்லா சொந்தம் வைத்த ஆண்டவரே என்னோடு இரும், நாங்கள் உங்களோடு இருப்போம். ஹalleluya 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 ஹalleluya. ரேகாபர வஷந்தர மகபதி நமகரபா அபிகாபர வஷிகபதி நமகபரபா. Thank you Lord, thank you Jesus. Hallelujah hallelujah hallelujah. கிருபை கர்த்தருக்கு அதிகமாய் கொடுப்பாராக. தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெப அபிஷேகம் உங்களுக்கு கட்டளை இறங்குவதாக. தனித்து செவிக்கிற ஒரு அபிஷேகம், தனித்து அவரோடு இருக்கிற ஒரு அபிஷேகம், தனித்து அவரோடு பேசும் ஒரு கிருபை கர்த்தர் உங்களுக்குள்ளே கட்டளையிடுவாராக. தனித்து அவரோடு என்ன சொல்லுவாங்க, நீரும் நானும் நீங்களும் நானும் நீங்களும் நானும் எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லி நீங்களும் நானும் இணைந்து செயல்படுவோம். ஸ்தோத்திரம். தொடர்ச்சியை புரிகிறவைகளுக்கு ஆய்கரங்களை கத்திகத்தை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாடுகள் என் சுமைகள் என் பாடுகள் என் சுமைகள் அவர் நமது வலது பாசத்தில் இருக்கிறபடியா அசைக்கப்பட மாட்டோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உட்காருவோம். தேவை விசுவாசிக்கிறீங்க. நமக்கு திறந்த வாசலை வைத்து ஒருவனும் அதை பூட்ட முடியாது. நம்ம பூட்டாதான் உண்டு. உங்ககிட்ட சாவி இருக்கு, அந்த திறந்த வாசலை வச்சுட்டு சொல்ல திறக்கிறவரும் அவர் தான்,
பூட்டுகிறவரும் அவர்தான். அப்படின்னா நம் திறன்வைத்திருக்க வாசல் வழியா நம்மளே சென்று நம்மால் இயன்றதை நம்ம கருத்துக்கேற்றவாறு நம்முடைய குடும்பத்தோடு செயல்படுவோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வாய்ஸ் வந்து ரட்சிக்கப்படாத ஒரு புருஷனுக்காக கண்ணீரோடு ராக்காவுக்கு 12 மணிக்கு முட்டிகள் போட்டு 2 கரத்தை எடுத்து ஜோம் அடிப்பாங்க. 3 months உங்க புருஷன் வந்து ஆளுக்கு உட்காராம உங்களுக்கு தான் இருக்கு. மனைவிமார்கள் செய்யணும். எங்க அம்மா என் ரட்சிப்புக்காக, எங்க மாமியார் பிள்ளைங்க ரட்சிப்புக்காக அவங்க வயசான காலத்துல முட்டிகள் போட்டு 2 கை வைத்து 12 மணிக்கு ஜெயிச்சோம். எங்க மாமியார் ஸ்கூல் டீச்சர் அவங்க போர்டு போன பின்னாடி நின்று ஒரு நிமிஷம் 12 மணிக்கு கரெக்டாக 12 மணிக்கு எங்கள் மாமனார் கழிச்சிருச்சாங்க. ரட்சிக்கப்பட்டு தான் மதிச்சாங்க. உட்காந்து சொன்னால் பாதி பேர் தான் போவீங்களா? இப்போ நான் சொல்ல இப்போ காண்டத்தில் வந்துருச்சு.
உங்கள் கணவர் எங்க, உங்கள் மனைவி எங்க, உங்கள் பிள்ளைங்க எங்க வருவாங்களா? கொஞ்ச நேரம் சிந்திக்கணும். சிந்திக்கவே மாட்டேன்றீங்க, அந்த வாஞ்சற்றலாம் இருக்கிறீங்க. ஸோ தயவு செய்து நீங்கள் ஆண்டுடைய வருகைக்கு போகணும்னு சொன்னால் அந்த குடும்பம் சோமனுங்க, குடும்பங்கள் ஆலயத்துக்கு வாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் 2 மணி நேரம், 3 மணி நேரம், 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரம் கற்றுக்காக இருக்க முடியாது. Once again, this is the day that the Lord has made, that the Lord has made. We will rejoice, and be glad in it, and be glad in it. This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. This is the day. This is the day that the Lord has made. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளையோ, ஒழுக்கம் உள்ளவைகளையோ, நீதி உள்ளவைகளையோ, கற்புள்ளவைகளையோ, அன்புள்ளவைகளையோ, நற்கீர்த்தி உள்ளவைகளையோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளையோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். எப்பொழுது கொஸ்டின், எப்பொழுது சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பார்? எப்போ இருப்பாங்க? சமாதானத்தின் தேவன் எல்லோரும் இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ சமாதானத்தின் தேவன் எப்போ இருப்பார்? அதான் முன்னாடி வசனம் என்னச்சுன்னா, கடைசியாக சகோதரனே உண்மை உள்ளவைகள் நிறைகளும். அப்போ ட்ரூ, நம்ம எதெல்லாம் உண்மையா நினைக்கிறோம். வேதம் உண்மை தானே, வேதம் பொய் கிடையாது. வேத வசனங்கள் ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஆண்டு சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறதுனாலே அந்த வசனம் உண்மை உள்ளது. அப்போ ஆண்டவர் சொன்ன உண்மையான வார்த்தைகளை நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த உண்மைக்கு ஏதுவாய் நம்முடைய வாழ்க்கையும் உண்மை உள்ளவனாக நடக்க வேண்டும். உண்மையான காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டும். 2வது, ஒழுக்கம் உள்ளவைகள் எழுதுகிறோம். டிசிப்ளின். உண்மை டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருடைய வாழ்க்கையில டிசிப்ளின் இல்லை. என்கிட்ட வேலை செய்வது கூட சிலது கிளியரும் அப்படி இல்லை. சில டைம் போக மாட்டாங்க. 10 மணிக்கு உள்ள இருக்கணும்னு சொன்னால் இப்போ 5 minutes லேட்டாக போகும். ஏன்? டிசிப்ளின் இல்லை. டிசிப்ளின் கண்டிப்பாக நமக்கு வேணும். டிசிப்ளின் இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கை அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிசிப்ளின் சொன்னால். எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கடைபிடிக்கும். இந்த டிசிப்ளின் இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி இது மாதிரி ஆகிடும். ஸோ டிசிப்ளின் கண்டிப்பாக அதுபோல் யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் விசுவாசிகள் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் டிசிப்ளினாக செய்யணும்னு சொன்னால் அதுக்கு உதாரணம் ஏசப்பா தான். என்ன பண்ணார் ஏசப்பா? 5 அப்பம் 2 மீன்களை லைனாக உட்கார வச்சு, இப்போ நான் கொடுக்குறேன்னு சொன்னால் கடற்கடன் வாங்குவீங்க, லைனே இருக்கார். ஆனால் அவர் என்ன செஞ்சார்? லைன் உட்கார வச்சு 50 பேர் 50 பேரை உட்கார வச்சு எல்லாருக்குமே கொடுத்தாரு. அப்போ ஆண்டவருக்கு டிசிப்ளின் இருந்துச்சு, ஆவியானவருக்கு டிசிப்ளின் இருந்துச்சு. அந்த மனுஷராகி நமக்கு தான் இல்லைன்னா வேக நேரத்தில் சோர்ந்து போயிடும், கவலைப்படணும், வேலை காரியங்கள் இந்த டிசிப்ளின்லாம் இருக்க முடியும். ஸோ டிசிப்ளினை முடிஞ்ச வரைக்கும் எல்லா சுச்சுவேஷன்லையும் கீப்பப் பண்ணிங்கன்னு சொன்னால் அது உங்களை ஹையராக கொண்டு போய் நிறுத்தும். ஸோ நீங்கள் ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதியான காரியங்கள், அநீதியான காரியங்களை நம்ம அகற்றிவிட்டு நீதியுள்ள காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும். அது கற்புள்ளவைகள் எவைகளோ. சொல்லி கற்பு ரொம்ப முக்கியம். அதில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கற்புள்ள காரியங்கள். அன்புள்ளவைகள் எவைகளோ,
நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ. அப்போ அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசி நாட்களிலே நான் போன வாரம் சொன்னது போல அந்த சுபா அன்பு நிறைய பேருக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது எதிர்பார்க்கிற அன்பு நிறைய பேருக்கு கிடைக்கல. மனைவி எதிர்பார்ப்பாங்க புருஷன் அன்பு நம்ம இருக்கிறாங்க. சம்டைம்ஸ் அந்த அன்பு மிஸ் ஆயிடும். கணவன் எதிர்பார்ப்பாங்க, ஐயோ மனைவிக்கு இந்த நேரத்தில் சில காரியங்கள் அன்பு கிடைக்குமான்னு மிஸ் ஆயிடும். அதோட பெற்றோர் பிள்ளைகள் நம்முடைய உறவினர்கள் நேரங்கள் அந்த அன்பு காட்சி ரொம்பவே இந்த கடைசி நாட்கள் அன்புள்ள காரியங்கள். அந்த அன்பினால நாம கூட என்ன செய்யணும், அன்பு கிடைக்கிற போது சோர்ந்து போயிடும். சில வேலைகளை நமக்கு அது ஒரு கவலையாவே மாறிடும். ஸோ அன்புள்ளவைகளை நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி நம்ம அன்பாயிருந்ததை நீங்கள் தியானிச்சாலே போதும், உங்களுக்குள்ளே அன்பின் அபிஷேகம் வந்துவிடும். அல்லேலூயா. நீங்கள் மற்றொரு அன்பாயிருப்பீங்க. நற்கீர்த்தி உள்ள காரியங்கள், நற்கீர்த்தி நம்முடைய பேரை யாரும் ஸ்பாயில் பண்ணாத அளவுக்கு நம்முடைய பேர், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு கீர்த்தி உள்ள பேர். அதனால் உங்களை நற்கீர்த்தியிலே பெருக செய்வேன்னு சொன்னாங்க. நற்கீர்த்தி அதில் எங்களுக்கு புண்ணியம் எதுவும், ஒரு ஏழைக்கு உதவி செய்து புண்ணியம், சாப்பாடு இல்லாத சாப்பாடு கொடுப்பது ஒரு புண்ணியம், வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுப்பது ஒரு புண்ணியம், புகழ் எதுவும் புகழும் போது இப்போ டேலண்ட்டை புகழும் போது என்ன கிருபை அந்த புகழ்ச்சி. அப்போ அந்த புகழும் போது புகழ் இதைதான் நீங்கள் சிந்திக்கணுமே ஒழிய வேற எதையும் சிந்தித்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆவிக்கிற ஜீவியத்தில் தோல்வி அடைந்து விடுவீங்க. அதனால நீங்கள் இப்போ இருக்கிற ஜெனரேஷன், இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்த்தா நிறைய அந்த சிந்தனையே விடுதலையற்றவர்களாக இருக்கிறாங்க. சிந்தனையை தான் பிசாசு கேட்ச் பண்ணிடலாம். அப்போ நம்முடைய சிந்தனை தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த சிந்தனையில் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தியானிப்போம் என்று சொன்னால், நினைப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார். அது முன்னாடி வசனம் சொல்லப்பட்டு, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் ஏசப்பாட நீங்கள் எவ்வளவு கற்றீங்களோ, இந்த சபையில என்ன விதமான சத்தியங்களை கற்றுக்கொண்டீங்களோ அவைகளை விட்டு விலகாதீங்க. அவைகளை செய்ய வேண்டிய காரியங்களை சரியா செய்யுங்க. அப்போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். எந்த தேவன்? எந்த தேவன்? எல்லாரும் சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன் என்னோடு இருப்பார். நீங்க எவைகளை சிந்திக்கும் போது, முன்னாடி சொன்ன காரியங்கள் எல்லாம் நீங்க சிந்திக்கும் போது ஆண்டவர் உங்களோட இருப்பார். மற்ற சிந்தனைலாம் விட்டுருங்க. புருஷன் வேலை பார்க்கல, என் பிள்ளைகள் என்ன சரியா கவனிக்கல, என் குடும்பத்தில் கஷ்டம், நான் வருவேன், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இதே வச்சுட்டு இதே மூழ்கி செவிக்காமலாம் எப்படின்னு சொன்னா தேவன் உங்களோடு இருக்க மாட்டார். ஸோ அதெல்லாம் சிக்குப்பா, நான் தேவனோடு இருப்பேன், நான் நல்ல காரியங்களை சிந்திப்பேன், எனக்கு ஏதாவது துரோகம் செஞ்சாலும் அவங்களை சில நன்மைகளை நான் சிந்திப்பேன், நல்ல காரியங்களை சிந்திப்பேன், தீமை சிந்திக்க மாட்டேன்னு சொல்லி அந்த சிந்தனையிலே நீங்கள் ஜெயப்பெறுவீங்கன்னு சொன்னால் சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நாங்கள் இதை நீங்கள் ஸ்தோத்திரிப்போமா? உங்கள் கையெழுத்து தலைமையில வைங்க. இந்த சொல்லுங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8-9 படி நான் சொல்லுங்க. எனக்கு சிந்தனையை மாற்றுங்க, என் சிந்தனையை மாற்றுங்க, என் சிந்தனையை மாற்றுங்க, என் சிந்தனையை மாற்றுங்க, என் சிந்தனையை மாற்றுங்க. என் சிந்தனையிலே உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ் அவைகளையே சிந்திக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. என் கூட சமாதானத்தின் தேவன் எப்போது சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன் சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் என்னோடு இருப்பார், எங்களோடு இருப்பார், எங்கள் குடும்பத்தோடு இருப்பார். அல்லேலூயா.